ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள்ஸ் சாப்டர் எக்ஸைஸ் 10.2 தான் பார்க்க போகிறோம். சம் நம்பர் 11. ப்ரூவ் தட் த parallelogram circumscribing a circle is rhombus. ஸோ இந்த கொஷினில் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஸ்கிரைபிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது இதில் நமக்கு வந்து டயக்ராமே கொடுக்கல கரெக்டாக. ஸோ வி ஹாவ் டு ட்ரா த டயக்ராம். ஃபர்ஸ்ட் என்னென்னா parallelogram circumscribing a circle. இதுதான் நம்ம வந்து என்னன்னு தெரியணும். parallelogram circumscribing a circleனால் ஒரு parallelogram வந்து சர்க்கிளை சுற்றி நீங்கள் பர்ஃபெக்டாக என்க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து circumscribing a circleனு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கொஷனில் பாருங்கள், ட்ராங்கிள் circumscribing a circleனால் சர்க்கிள் அதை சுற்றி வந்து ஒரு ட்ராங்கிள் அணியணும், அந்த ட்ராங்கிள் டச் பண்ணுறது எல்லா சைடுமே. இப்போ இதே வந்து சர்க்கிள் circumscribing a triangle அப்படின்னா ட்ராங்கிள் வந்து உள்ளே இருக்கும், அந்த சர்க்கிள் வந்து அவுட் சைடில் இருக்கும். இப்போ நம்ம கொஷனில் வந்து parallelogram circumscribing a circle கரெக்டாக. அப்போது சர்க்கிள் வந்து உள்ளே இருக்குது, அண்ட் தென் அதை சுற்றி வந்து ஒரு parallelogram இருக்குது, எல்லா சைடும் டச் பண்ணுற மாதிரி. ஓகே, therefore ABCD is a parallelogram is given. இப்போ இன்னொன்றுனா இந்த சர்க்கிளும் இந்த parallelogram மீட் ஆகுது கரெக்டாக 4 பாயிண்டில். அதுக்கு வந்து நம்ம நேம் பண்ணலாம். ஸோ PQRS இந்த டச் ஆகிற பாயிண்ட்லாம் PQRS are the point of contact of parallelogram touching the circle. ஓகே, parallelogram circumscribing a circle இதை நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து ரோம்பஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ரோம்பஸ் தான் என்னென்னா ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். இப்போது இப்படி ஒரு ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இதோட எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும் ரோம்பஸில். அப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ஏபிசிடின்ற parallelogram வந்து ரோம்பஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ரோம்பஸ்னால் இப்போ ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல், ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ. ஓகே, இப்போ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். நமக்கு வந்து டயக்ராம் வரைஞ்சாச்சு, அண்ட் தென் டு ப்ரூவ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தெரியணும். இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளில் நான் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது ஏபி அண்ட் டிசி. இப்போது நான் ஆப்போசிட் சைட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் வி ஆர் ஆடிங் பிசி அண்ட் ஏடி. ஆப்போசிட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ 5 + 5 10. அதே மாதிரி இப்போ மீதி 2 ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு ஆட் பண்ணுறேன், ஏபி அண்ட் டிசி. அப்போ வந்து 8 + 8 16. இப்போது ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன ஒரு ஷேப், நெக்ஸ்ட்டு ஒரு parallelogram எடுத்தாச்சு. இப்போ இந்த parallelogramல நான் வந்து இந்த பிஎஸும் கியூஆரும் ஆட் பண்ணுறேன். ஸோ 9 + 9 18. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு 10 + 10 20. இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை கரெக்டாக. இது ரெண்டுமே ஈக்குவலாக வரல. ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னொரு ஆப்போசிட் சைட்ஸ்க்கு ஈக்குவலாக வரல. இப்போது நெக்ஸ்ட்டு அப்போ வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கொயரில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணலாம், ஏடி அண்ட் பிசி. இது ஆட் பண்ணும்போது 8 வருது. அதே மாதிரி இன்னொரு 2 சைடு இதையும் ஆட் பண்ணுறேன், ஏபி + டிசி. இதுவுமே 8 தான். ஆனால் இங்கே வந்து நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது சம் வந்து ஈக்குவலாக வருது கரெக்டாக ஸ்கொயரில். இப்போ இன்னொரு இது, இப்போ நான் அந்த ரோம்பஸ் எடுத்துக்கிறேன், இந்த 2 சைடு ஆட் பண்ணுறேன், பிஎஸ் அண்ட் கியூஆர். இது வந்து 5 + 5 10. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு ஆட் பண்ணுறேன், 5 + 5 இதுவும் 10. இங்கே வந்து ஆப்போசிட்ஸ் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் ஈக்குவலாக வருது கரெக்டாக. அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது அது இன்னொரு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக வந்தால் இட் கேன் பி a ஸ்கொயர் ஆர் ரோம்பஸ் கரெக்டாக. ஆனால் இப்போ நீங்கள் சில பேர் சொல்லலாம், இப்போது நான் இந்த கைட் இந்த ஷேப்பில் எடுத்துக்கிறேன், இது ஒரு குவாட்ரிலேட்டரல் கரெக்டாக. இங்கேயும் நான் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணுறேன், 4 + 4. ஸோ பிஎஸ் ப்ளஸ் ஆர்கியூஆர். இப்போ இந்த 2 சைடும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 10 வருது. அதே மாதிரி இப்போ இந்த 2 சைடு ஆட் பண்ணும்போது எனக்கு 10 வருது கரெக்டாக. ஆனால் இது வந்து இது வந்து ஸ்கொயரும் இல்லை ரோம்பஸும் இல்லையே, அப்போ நீங்கள் சொல்ல தப்பு அப்படின்னு சொல்லலாம். எஸ் கரெக்ட். இப்போது நம்ம கொஷினில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக்யூஆர்எஸ் வந்து ஒரு parallelogramனு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. parallelogramனா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும் லைக் திஸ். அப்போது இந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை கரெக்டாக. இங்கே 4 6 இருக்குது, இங்கே 6 4. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நம்ம எடுக்க போகிறது இது parallelogram. ஒரு parallelogramனா ஆப்போசிட்ஸ் ஈக்குவல். நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணும்போது வந்து ஆப்போசிட்ஸ், இப்போ சப்போஸ் PQ + SR ஈக்குவல் டு PS + QR ஈக்குவலாக வந்தால் என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கும், இல்லைனா இது வந்து ரோம்பஸாக இருக்கும். இதுதான் இப்போ நான் சொல்ல வர்றது. நம்ம கொஷனில் இதே தான் பண்ண போகிறோம்.
இப்போது இந்த பேரலோகிராமில் 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது அது இன்னொரு ஆப்போசிட்ஸோட சம்முக்கு ஈக்குவலாக வந்தால் இட் கேன் பி ஸ்கொயர் ஆர் ரோம்பஸ். இதுதான் விஷயம். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல். நமக்கு வந்து பேரலோகிராம் கரெக்டாக. ஓகே, ஸோ யூ கேன் டேக் எனி சைடு, எய்தர் ஏடி ஆர் ஏடி அண்ட் பிசி ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஏபி அண்ட் டிசி ஆட் பண்ணலாம். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து யூ கேன் ஆட் ஏடி ப்ளஸ் பிசி. அதை ஆட் பண்ணி உங்களுக்கு ஏபி அண்ட் டிசி வந்துச்சுன்னா ஓகே ஃபைன். அப்படி இல்லை நான் வந்து இந்த சைடு எடுக்க போகிறேன், ஏபி ப்ளஸ் டிசி ஆட் பண்ணி அது இன்னொரு சைடுக்கு ஈக்குவலாக வந்தால் ஃபைன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் 2 டேஞ்சன்ட் சர்க்கிள் வந்தீங்கன்னா அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அது எப்படின்னா, this is theorem 10.2 already படிச்சவங்க. the length of tangent drawn from an external point to the circle are equal. ஸோ இந்த Pன்ற பாயிண்ட்ல இந்த சர்க்கிள் இங்கே 2 டேஞ்சன்ட் இருந்தீங்கன்னா PQ அண்ட் PR இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போது அதுபடி இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம 2 டேஞ்சன்ட் AP ஈக்குவல் டு AS, நெக்ஸ்ட் வந்து Dன்ற பாயிண்ட்லேருந்து DP ஈக்குவல் டு DQ, அண்ட் தென் CQ is equal to CR, நெக்ஸ்ட்டு BR ஈக்குவல் டு BS. This is theorem 10.2. நீங்கள் இங்கே வந்து ரீசன் எழுதணும். The tangent drawn from an external point to the circle are equal to tangents are drawn from external point to circle are equal in length. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், we are going to add this side ADயும் BCயும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ AD ப்ளஸ் BC. இப்போ நீங்கள் AD என்ன பண்ணலாம்னா AP ப்ளஸ் PDன்னு எழுதுனா கரெக்டாக. ஸோ instead of AD I'm writing AP ப்ளஸ் PD. நெக்ஸ்ட்டு இந்த பிசிக்கு பதிலாக ஐம் ரைட்டிங் பிஆர் ப்ளஸ் சிஆர். ஓகே, இப்போது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்னா ஏபின்னுக்கு பதிலாக ஏஎஸ் எழுதலாம், ஏன்னா தியரம் 10.2 வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிடிக்கு பதிலாக டிக்யூ எழுதலாம் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பிஆருக்கு பதிலாக யூ கேன் ரைட் பிஎஸ், அண்ட் தென் ஆர்சிக்கு பதிலாக யூ கேன் ரைட் சிக்யூ. இப்போது நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். நம்ம ஆட் பண்ணது ஏடி ப்ளஸ் பிசி, பட் நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஏஎஸ் ப்ளஸ் டிக்யூ ப்ளஸ் பிஎஸ் ப்ளஸ் சிக்யூ. ஆனால் என்ன ஆர்டர் மட்டும் வராது இல்லை, ஏஎஸ்ஸு பிஎஸ்ஸு, அதுக்கடுத்து வி ஹாவ் டிக்யூ சிக்யூ. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஐம் கோயிங் டு ரீஅரேஞ்ச். ஸோ ஏஎஸ் பிஎஸ் அண்ட் தென் வந்து டிக்யூ சிக்யூ. அப்போது ஏஎஸ் ப்ளஸ் பிஎஸ் வந்து ஏபி அண்ட் தென் டிக்யூ ப்ளஸ் சிக்யூ வந்து டிசி கரெக்டாக. நம்ம என்ன ஆட் பண்ணோம், நம்ம ஆட் பண்ணது ஏடி ப்ளஸ் பிசி, நம்ம இதுதான் ஆட் பண்ணோம். இதை ஆட் பண்ணும்போது ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் வந்துருக்குன்னா வி காட் ஏபி ப்ளஸ் டிசி. அப்போது ஒரு பேரலோகிராமில் நீங்கள் ஆப்போசிட்ஸ் ஆட் பண்ணும்போது ஈக்குவலாக வந்தால் இட் கேன் பி அ ரோம்பஸ் ஆர் அ ஸ்கொயர். இது பேரலோகிராம்னால கண்டிப்பாக ரோம்பஸாக தான் இருக்கும், இது ஸ்கொயராக இருக்க வாய்ப்பில்லை. இதுவே வந்து போதும். பட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், வி ஹாவ் டு ப்ரூவ் ஏபி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ கரெக்டாக. இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ ஃபர்தராக என்ன பண்ணணும், இப்போ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சோம் கரெக்டாக. ஓகே, ஸோ வி காட் ஏடி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் டிசி. இப்போ நம்ம இதை இன்னுமே ப்ரூவ் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு பேரலோகிராம் கரெக்டாக. அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஏடியும் பிசியும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏபியும் டிசி ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல், அப்போது ஏடி ஈக்குவல் டு பிசி, அதே மாதிரி ஏபி ஈக்குவல் டு டிசி. இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒன்றுக்கு, இப்போ ஏடிக்கு வந்து பிசி பண்ணலாம், அப்படி இல்லை பிசிக்கு வந்து ஏடி பண்ணலாம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ஏடி நான் வந்து பிசி சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏடிக்கு பதிலாக நான் பிசி, அதே மாதிரி இந்த டிசிக்கு, இந்த ஏபிக்கு பதிலாக நான் டிசின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போது பிசி ப்ளஸ் பிசி, டிசி ப்ளஸ் டிசி, அப்போ 2BC 2DC, அண்ட் தென் இப்போ 2 டிரான்ஸ்போஸ் அமௌண்ட் டிவைட் ஆகும். ஸோ 2 கேன்சல். அப்போ பிசி ஈக்குவல் டு டிசி என்ன வந்திருக்குன்னா வி காட் பிசி ஈக்குவல் டு டிசி. ஓகே, இது பேரலோகிராம்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. அப்போது ஒரு பேரலோகிராமில் அட்ஜசன்ட் சைட்ஸ், அட்ஜசன்ட்னா பக்கத்து சைடு ஈக்குவலாக இருந்தால் தென் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ எப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, வி நோ தட் ஆல்ரெடி இது எக்ஸ்ன்னு தெரியும், இந்த ஃபுல் சைடு இதுவும் எக்ஸு.
இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, பிசி ஈக்குவல் டிசி, இது ஒரு ஈக்குவலில் கிடச்சிருக்கு இந்த ஃபுல் சைடு கரெக்டாக. அப்போது இதுவுமே எக்ஸ் தான் கரெக்டாக. இஃப் திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ், ஏன்னா இது ஆப்போசிட்ஸ் ஆர் ஈக்குவல். இதுதான் therefore ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு ஏடி. இன்னொன்று கடைசியாக நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் என்ன பண்ணிருப்போம்னா, இப்போ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால் இட் கேன் பி இதர் ஸ்கொயர் ஆர் ரோம்பஸ் கரெக்டாக. நம்ம அதுவுமே ப்ரூவ் பண்ணோம் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில். பட் இங்கே வந்து என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு பேரலோகிராம்னு சொல்லிட்டு. அப்போது இட் கான் பி a ஸ்கொயர். அப்போது இது கன்ஃபார்மாக ரோம்பஸ் மட்டும்தான். ஸோ தட்ஸ் இட், இந்த சம் அவ்வளோதான். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். எல்ஸ் நீங்கள் டெலிகிராமோட டவுட் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதுலேயும் சென்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in the next video.